மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் சைனஸ், ஆஸ்துமா, சர்க்கரை வியாதி மற்றும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இன்னைக்கு சர்க்கரை வியாதி பத்தி முதல்ல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம், உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. சரி, தலை வெடிக்கிறது, லைட் ஆஃப் பண்ணுங்க, பேசாதீங்க. எங்கெங்க ட்ரீட்மெண்ட்ல பார்த்தாச்சு, எதுவுமே செட் ஆகல, மெடிசனே எடுத்தாச்சு, செட் ஆகல. 10 வருஷமா வந்து தலைவலி, 10 வருடமாவும் தூக்கமே இல்லை, தூங்குறதும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமாங்க மேடம். அவங்க என்ன வேலைம்மா பண்றாங்க? அவங்க பால் கறக்குது மேடம். சரி, மற்றபடி வேற எதுக்காவது வியாதிக்காவது மருந்து சாப்பிட்றாங்களா? வேற எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, 10 வருடமா தலைவலி இருக்க, இதுக்காக எதுவும் மருத்துவம் எதுவும் பார்த்தீங்களா? பக்கத்துல இருக்கிற மெடிசன் தான் மேடம், ஹாஸ்பிடல்ல. வேற எதுவுமே செக் பண்ணல? ஏன் 10 வருடமா தலைவலிக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணல? ஸ்கேன்லாம் பண்ணாங்க. சரி, தலைக்கு வந்து ரத்த ஓட்ட மூளை போகுது, நரம்பு அதிகமா போகுது. சரி 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 சரி. இப்போ வந்து 10 வருடமா தூக்கம் இல்லையே, அப்போ அவங்களுக்கு மோஷன்லாம் ஃப்ரீயா போகுதாமா? நார்மலா கண்டிப்பா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. தூக்கமின்மை, உடம்பு உஷ்ணமாயிரும், மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு சான்ஸே இல்லை. உடம்பு உஷ்ணம் இருக்கும் மேடம். ஆமா, மோஷன் வந்து ஃப்ரீயா போறாரா? அதாவது சிரமம் இல்லாம இவங்க முக்கி போகாம காலையில எந்திரிச்சோன்னா போகுதா? 3 days once, 4 days once. பாருங்க, பாத்தீங்களா? சரிம்மா, இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேம்மா. தொலைபேசி கட் பண்ணிட்டு நம்ம தொலைக்காட்சியை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பல வியாதிகளுக்கு ஒரு லீடாக போய் அமைஞ்சிருது. ஏன்னா மலச்சிக்கல்ங்கிறது நம்ம நார்மலாக மோஷன் இன்னைக்கு போல நாளைக்கு போயிட்டோங்கிறதுலாம் வந்து ஒரு தீர்வு கிடையாது. இப்போ மலம் தேங்கி தேங்கி என்ன ஆகும்னா, மலம் குடல் பகுதியில் தேங்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, பித்தம் அதிகரிச்சிடும். பித்தம் அதிகரிச்சா என்ன ஆகும்னா, வாதம் வந்து குறைஞ்சிரும். வாதம்ங்கிறது என்னது? நம்மளோட பிராணனில் உள்ள ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிரும். அப்போ நம்மளோட மலப்பையில் உள்ள கழிவுகளை புஷ் பண்ணி தள்ளுறதுக்கு தேவை என்னன்னா ஆக்சிஜன் தான், நம்மளோட பிராணன் தான். அப்போ இந்த வாதம், அதான் வாதம், இந்த வாதத்தினோட அளவு பித்தம் அதிகமாகும்போது குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. இது யாருக்கெல்லாம் வரும்? தூக்கம் இல்லாதவங்களுக்கு வரும். தூக்கமே இன்மை, தூக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகி எல்லாமே மூளையில் சிக்னல் இருந்தால், டைஜஷனாக இருக்கட்டும், எல்லா மண்டலத்துக்கும் சிக்னலை கொடுக்கறது பிரெயின்ல இருந்தால் வருது. அப்போ அந்த பிரெயினை உஷ்ணமாகும் போது என்ன ஆகும்னா, சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள் அப்படின்னா அதெல்லாம் சுரக்கிறதுக்கு கம்மியாயிரும், சுரக்க முடியாது. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் சுரக்கணும், தூங்குறதுக்கு ஒரு ஹார்மோன் சுரக்கணும். இந்த மாதிரியான ஹார்மோன்களை சுரப்பதில் தடை ஏற்படும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, உடம்பு உஷ்ணமாறுது, மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கீழே போக வேண்டிய வாயுகள், கெட்ட நீர் எல்லாம் சேர்ந்து மேலே ஏறி என்ன ஆகும், அவங்களுக்கு தலைவலி, தலைபாரம், இந்த மாதிரி மேலே போய் நீர் கோர்த்துக்கிடும். அந்த நரம்புகள்லாம் நீர் கோர்த்துக்கிடும், அந்த தேவையில்லாத வாயுக்கள் கோர்த்துக்கிடும். அப்போ கழிவுகளை வெளியேற்றணும். அப்போ தலைவலி வந்து சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் இந்த தலைவலி பிரச்சனை வரும். அப்போ 10 வருட காலமாக தலைவலிக்குனாலே, இங்கே மோஷன் பிரச்சனைனாலே சைனஸ் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குமா. சைனஸ் பிரச்சனை, சைனஸ் அதாவது மலச்சிக்கல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க சைனஸ் பிரச்சனை வரும். அப்போ பித்தம் அதிகமாகிறதுனால வாதம் குறைஞ்சி சைனஸ் பிரச்சனை, தலைவலி எல்லாமே அதோட சிம்டம்ஸ் தான். அதாவது சைனஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது சைனஸ் வர்றதுக்கான காரணங்கள்னு இருக்கு இல்லையா. இப்போ மலச்சிக்கல் ஆகி இதனால தலைவலி, தலைபாரம் யாருக்கு ரொம்ப லாங் லைவா இருக்கோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சைனஸ் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வைத்தியசாலையில் இவங்களுக்காக இந்த மாதிரியான கழிவுகள் உள்ள தேங்கி இப்போ 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒருக்கா தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா,
முதல்ல கழிவுகளை வெளியேற்றுவதில் கழிவு மண்டலத்தை சரி பண்ணணும். அப்புறம் தூக்கமின்மையோட இருக்காங்க. இந்த தூக்கத்தை அவங்களுக்கு வந்து சீர்படுத்தி நல்ல டயத்துக்கு தூங்கி நல்ல சாப்பாடுகள்லாம் அதாவது யாருக்கு தூக்கம் இல்லைன்னா குடல் பகுதிகள் சுத்தமா இல்லாம கழிவுகள் தேங்கி இருக்கிறவங்களுக்கு தான் தூக்கமும் கம்மிப்படும். ஸ்ட்ரெஸ் ஆகாம உடலை பித்தத்தின் குறைச்சி சரியான வாதத்தன்மையை அதிகரித்து இருக்க வேண்டிய அளவுல பித்த கபத்தை சீர் செய்யும் போது இவங்களுக்குள்ள பிரச்சனை, அதான் கழுத்து பகுதியில நரம்பு அழுத்துற பிரச்சனை, இவங்களுக்கு கண்டிப்பா சைனஸ் பிரச்சனை இருக்கும். அதனாலதான் தலைவலி தலைபாரம் இருக்கும். இதற்காகவும் நுரையீரல்ல உள்ள கோளைகளையும் அகற்றுறதுக்கு நம்மளோட வைத்தியசாலையில சிறந்த சித்த வைத்திய முறைகளை கொடுத்து சீரண மண்டலத்தை நம்ம குடல்ல கழிவு மண்டலத்தையும் உள்ள கழிவுகளை வெளியேற்றி நம்மளோட சுவாச மண்டலத்தையும் சரி செய்து தலைவலி மற்றும் கழுத்து வலிகளை எல்லாத்தையும் குணப்படுத்திடலாமா. அது மட்டும் இல்ல நம்மளோட சிகிச்சை முறையில வர்ம புள்ளிகளில் கழுத்து வலிக்கா இருக்கட்டும் தலைவலிக்கா இருக்கட்டும் வர்ம புள்ளிகளில் மசாஜுகள் கொடுத்து வர்ம புள்ளிகளை ஸ்டிமுலேஷன் பண்ணி விடும்போது இந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையா விடுபடலாமா. நேர்ல வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வந்து அதிகமாக நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எதனால நமக்கு அதிகமாக வருது, அதை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஏன் வருதுங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். இப்போ மேலை நாடுகள்லாம் இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. காரணம் ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க யாருமே காலை உணவை ஸ்கிப் பண்ணுறது பழக்கமே கிடையாது. கரெக்டாக உணவுகளை சரிவர எடுப்பாங்க. தேவையான உணவை தான் எடுப்பாங்க. அதுவும் குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டான தேவைக்கு அதிகமான குவான்டிட்டி தான் எடுப்பாங்க. ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. உடம்ப கொஞ்சம் அவங்களோட கிளைமேட்டுக்கு ஏற்றவாறு எல்லாத்தையுமே ஃப்ளெக்சிபிளாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க உடம்ப பேணுறதுல மேலை நாட்டவர்கள் வந்து அக்கறை காட்டுவாங்க. நம்ம நாட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அவங்க வேலைகளை செய்யணும்னு நம்ம உடம்ப கவனிக்காம விட்டுறாங்க. நம்ம நாட்டினர் இதான் பெரிய மிஸ்டேக் ஆகுது. அதை நம்ம பத்தி பார்க்கலாம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். நேர் இணைப்புல இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக இவங்க தன்னுடைய உடம்பை பேணாமல் அப்போ நைட் முழுசும் சாப்பிடாம இருப்பாங்க. அப்போ நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தவங்க காலையில அவங்க வந்து சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அடுத்தடுத்த தொழில் நிறைய பேரை நானே கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளோட வைத்தியசாலைக்கு நிறைய பேர் வருவாங்க பாதிக்க விட்டவங்க. காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு அம்மா இத்தனைக்கும் சக்கரை வியாதி இருக்குது இருந்தால் கூட காலையில் உணவை நான் சாப்பிடாம தான் வந்தேன் அப்படின்றாங்க. எத்தனை மணிக்குன்னா 12 மணிக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுன்னா அப்போ ஏர்லியராக கிளம்பி பங்க்சுவாலிட்டியாக கடைபிடிச்சிக்கிட்டு நம்மளோட எந்த ஒரு பணியும் சேதப்படுத்தாத வகையில் நம்மளோட உணவை எடுக்காமல் வீட்டை விட்டு வரக்கூடாதுங்கிறத நம்ம வந்து அதை ஒரு எடுத்துக்கிடணும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களில் நம்மளோட அன்றாட பழக்கத்தில் கொண்டு வரணும். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டோமா, அப்போ அதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷனாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புற பழக்கத்தை வச்சுக்கிடணும். அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க காலை உணவை ஸ்கிப் பண்ணுறவங்க மேக்சிமம் பாருங்கள். சக்கரை வியாதி யாருக்கெல்லாம் வருதுன்னா காலை உணவை ஸ்கிப் பண்ணி தவிர்க்கிறவங்களுக்கு தான் இந்த சக்கரை வியாதி மோஸ்ட் ஆஃப் தான் நம்மளோட நாட்டில் உள்ளவங்களுக்கு வருது. அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, காலையில் சுரக்க வேண்டிய அமிலம்லாம் உள்ள நம்ம வயிற்றுக்குள்ளே சுரந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இருக்கும். அப்போ அந்த அமிலங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் நம்ம அந்த அமிலங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வேறு வேலையை செஞ்சு அது உள்ள குடலை டேமேஜ் பண்ணி நம்ம ரத்தத்தில் நம்ம கணையத்திலேருந்து சுரக்கிற இன்சுலினும் சுரக்கு, ஆனால் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு இல்லை. அப்போ இதெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு சர்க்கரை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அதிகமாக தூங்காமல் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக ஆட்கொண்டு இருக்கிறவங்கெல்லாம் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி தூங்காமல் இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவங்க மேக்சிமம் பேருக்கு சக்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாமே லிவர் ஃபங்க்ஷன் கணையத்தோட வேலை இதெல்லாம் பாதிக்கப்பட்டுருது. செரிமான மண்டலமும் பாதிக்கப்பட்டுருது. அப்போ மலம் இறுகிறது. பித்தம் அதிகம் ஆகும்போது நிறைய ஆளுக்கு எப்படின்னா அதாவது கழிவு உள்ள தேக்கம் அதிக நாள் தேங்கிக்கிட்டே இருக்குன்னா அவங்களுக்கும் சக்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சிலர்லாம் இருக்காங்க அதிகமாக தூங்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் கருமை நிறமாக இருக்கும், பார்த்தீங்கன்னா நெற்றி பகுதியில் பிக்மெண்டேஷன் மாதிரி வரும். இப்போ இவங்கெல்லாம் இந்த தோல் வியாதிக்குன்னு போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதாவது இந்த மாதிரி கருப்பாக்க சிலருக்கு எல்லாமே நல்லா இருக்கும். கழுத்து பகுதியில் ஹார்மோன் பிரச்சனையாலையும் வரும். இந்த மாதிரி சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சர்க்கரை வியாதி இருக்காங்கிறத செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. பிபி சுகர் இருக்கு. சரி கான்டிபியூஷனும் இருக்கு. சரி, அதுக்கு நீங்க எந்த நம்பருக்கு போன் பண்ண மருந்து கொரியர்ல? ஐயா முதல்ல கொரியர் மருந்துங்கிற நோக்கத்துல முதல்ல பேசாதீங்க. நீங்க என்னைக்குமே ஒரு மருத்துவங்கிறது முதல்ல ஒரு மனிதனை பார்க்கணும். உங்களோட உடம்பை சோதிக்கணும், உங்களோட ஹிஸ்டரியை கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். நீங்க முதல் தடவை நம்மளோட வைத்தியசாலைக்கு வந்துருங்க ஐயா. உங்களோட உடம்பு என்ன வகையான உடம்புங்கிறத முதல்ல சோதிக்கணும். இந்த பிபி சுகர் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொள்வது ரொம்ப எளிமை. நம்மளோட உணவு கட்டுப்பாட்டில் சின்ன சின்ன சித்த மருந்துகள் கொடுக்கும்போதே நமக்கு உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுரும். சர்க்கரை பிபி எல்லாத்தையும் கட்டுக்குள் வச்சுக்கலாம். நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னா நம்மளோட வைத்தியசாலைக்கு நேரில் பாருங்க ஐயா. என்னைக்குமே முதல்ல ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது தான் அனலைஸ் பண்ண முடியும். இவங்க என்ன திரேகம் உள்ளவர், இவங்க ஸ்ட்ராங்கான ஆளா, என்ன மாதிரியான வீக்னஸ் இருக்கு. இப்ப சக்கரை வியாதி பிபி இருக்கும், வேற என்னெல்லாம் இருக்கு. சிலருக்கு கால் கருத்துரும், பார்த்தா அவங்கள பார்க்கணும் என்ன மாதிரியா பாதிக்கப்பட்டிருக்காங்க, சக்கரை வியாதியாலையும் பிபியாலையும் என்ன மாதிரி நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறத பார்க்கணும்யா முதல்ல. அதனால மருந்துகள் அனுப்புறது முடியாதுயா. நீங்க முதல்ல நேரில் வரணும், பேஷண்ட்டை நாங்க பார்க்கணும். ஆனால் இது அத்தனைக்குமே நம்மளோட வைத்தியசாலையில சித்த மருந்துகளும் இருக்கு, ஆயுர்வேத மருந்துகளும் இருக்கு. இதனால இந்த சர்க்கரை பிபியால பாதிக்கப்படுற மற்ற பாதிப்புகளான காலில் வலி, கால் கருத்தல், காலில் எரிச்சல், பாதை எரிச்சல், இடுப்பு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நம்ம பாதிப்புகள் இருந்தாலும் இதையும் முழுமையா குணப்படுத்திடலாம். நீங்க நேரில் பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் பாரதிங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் கொல்லிமலையில இருந்து பேசுறேன் மேடம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. சொல்லுங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. அம்மா எனக்கு ஒரு 47 வயசு ஆகுதுங்கம்மா. சரிம்மா சொல்லுங்க. இது தேய்ச்சி நின்று போச்சு. சரி. இது அதாவது வெள்ளை படுறதெல்லாம் இல்ல. இப்ப ஒரு 6 மாசமா அப்படியே தண்ணி மாதிரி வெள்ளப்படுற மாதிரி, வெள்ளை கலர் இல்ல, தண்ணி மாதிரி தான் இருக்குது. தண்ணி மாதிரி ஒரு 6 மாசமா படுது. நான் வெள்ளப்படுற மாதிரி 6 மாசமா படுது. ஆமாங்கண்ணா. சரிம்மா, வேற ஏதாவது எதற்காவது நீங்க மாத்திரைகள் எடுக்கீங்களா? நல்லா தூங்குவீங்களா? எதுக்குமே தூக்கு வரலம்மா. நைட்டான காது உள்ளங்கள் எரிச்சலா இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. வேற ஏதாவது வியாதி இருக்காமா? சர்க்கரை வியாதி அது மாதிரியான வியாதி எதுவும் இருக்கா? அதெல்லாம் செக் பண்ணிட்டு மேடம் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஆனா மூச்சு வாங்குது, பேசும்போது கூட மூச்சு வாங்குது எனக்கு. சரி சரிம்மா, மூச்சு விடுறதுல சிரமம் ஏதாவது இருக்கா? மூக்கடைப்பு, இருமல், தலைவலி, மூச்சு விடுறதுல சிரமம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா, மூச்சு விடுறதுல மட்டும்தான் சிரமம். மூச்சு மட்டும் விடுது. நான் நடந்து போயில போன் பேசுனீங்கன்னா மூச்சு வாங்குது ஏன் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரி, மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களாமா? காலையில நல்ல முக்கி போற மாதிரி இருக்கா, அதுவா ஃப்ரீயா போகுதா? முக்கி போற மாதிரி தான் இருக்கு ஒரு சில டைம், ஒரு சில டைம் அது ஆனா அதுவா போகும். சரிம்மா சரிங்கம்மா, நான் இதற்கான விளக்கம் சொல்றேம்மா, நீங்க கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சிலருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. ஏன்னா உடலின் உஷ்ண காரணமாக. இப்ப எல்லாருக்கும் இந்த மாதிரி அந்த மாதவிடாய் நின்ற பிறகு வருதா, இந்த மாதிரியான ஒயிட்டிஷ் படுதானா? படாது. நீர்த்துவம் வரும், சிலருக்கு வரலாம். ஏன்னா வீக்கா இருக்கிறவங்களுக்கு வரலாம், உஷ்ணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வரலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு கால் வலின்றாங்க. இது சக்கரை வியாதி இருக்கான்னு செக் பண்ண இல்லைன்றாங்க. இவங்களுக்கு என்னன்னா மேக்சிமம் என்ன இருக்கிறது, வாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கழிவுகள்லாம் அதாவது மாதவிடாய் வந்த நேரத்துல இவங்களுக்கு கழிவுகள்லாம் சரிவர வெளியேறிக்கிட்டு இருந்திருக்கும். இப்போ உடம்பு உஷ்ணமாகி திரும்ப அந்த கழிவுகள் சரிவர வெளியே போகாம இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைனஸ் பிரச்சனை, அதாவது அவங்களுக்கு மூச்சு விடுறதுல அது கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குது, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குன்றாங்க. சைனஸ் பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கு. அதாவது மூச்சு விடுறதுல சிரமம், மூக்கடைப்பு, அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுது, அவங்களுக்கு இளைப்பு மாதிரி இருக்கு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதோட தொடர்புடையது, இதோட சைனஸ் பிரச்சனையோட தொடர்புடையது. ஆட்டோமேட்டிக்கா கழிவுகள் உள்ள ஸ்டோர் ஆகும் போதே இந்த சைனஸ் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 90% கழிவு வெளியில போகாம, அதாவது மலம் இறுகும் போது இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மலம் இறுகுவதனால கெட்ட நீர்கள், கெட்ட வாயுக்களும் உள்ள கோர்த்து கொண்டு காலில் வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இவங்களுக்கு பாதை எரிச்சல் அந்த மாதிரி வர்றதுக்கும். அப்போ இந்த மாதிரியான பேஷண்ட்டுகளுக்கு நம்மளோட மருத்துவமனையில என்ன பண்றோம்னா,
இந்த பாத வலி பாத எரிச்சலுக்காக சில வெளியிலிருந்து வெளிப்புறமாக மசாஜ், வரும புள்ளிகளில் மசாஜ் பண்ணி ஒற்றடம் பண்ணி அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்குவதும், கெட்ட இரத்தத்தை அந்த வெளியேற்றுவதற்கும், கெட்ட அதாவது இரத்தத்தை சுத்திகரித்து இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி, அப்புறம் கழிவு அதாவது நம்மளோட கழிவு மண்டலத்தில் உள்ள கழிவுகளையும் வெளியேற்றி, இப்போ நுரையீரலுக்கும் அவங்களுக்கு வந்து கழிவுகளை வெளியேற்றணும். ஏன்னா சைனஸ் பிரச்சனை, மூச்சு வாங்குறதுல பிரச்சனை, உள்ள கோழைகள் வந்து எதனாலேயே அதாவது வெளியில இருந்து உள்ள தூசிகள் போயோ, டஸ்ட் அலர்ஜியோ, ஃபுட் அலர்ஜியோ எதனாலையும் வந்திருக்கலாம். இந்த மூச்சு விடுவதில் சிரமம், அப்படி இல்லை சைனஸ் குழிகளில் நீர் கோர்த்து கொண்டு கூட, அதாவது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த சைனஸ் பிரச்சனை, மூச்சு விடுறதுல அதாவது நுரையீரல் பிரச்சனையும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமா அதை அப்படி கவனிக்காம விட்டா ஸ்கின் பிரச்சனையாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை எல்லாமே என்ன பண்ணணும்னா கழிவுகள், அதாவது நுரையீரல் கழிவுகளையும் முறையா வெளியேற்றணும். குடல்ல உள்ள பெருங்குடல் உள்ள கழிவுகளையும் முறையா வெளியேற்றும் போது கால் வலினா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வர வைக்கிறதுக்கு, அதாவது நல்ல ரத்தத்தை கீழே அனுப்பி நல்ல ரத்தம் கீழே போகும்போது ரத்த ஓட்டம் சீரா கொண்டு வரும்போது இந்த கால் வலிக்கு பாதை எரிச்செல்லாம் சரியாயிரும். அது மட்டும் இல்ல சைனஸ் பிரச்சனைக்கு நம்மளோட வைத்திய முறைகள்ல சில நசிய முறைகள் இருக்கு. ஆவி பிடிக்கிறத நாம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது மாதிரி இவங்களுக்கு ஃபுட்லேயே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது உணவு மூலமாக இந்த நுரையீரல் பிரச்சனையை எப்படி சீராக்குவது, குடல் பிரச்சனைகளை எப்படி சீராக்குவதுங்கிறதையும், உடலை அதாவது வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பாங்கிறத நீங்க நேரில் வந்தீங்கன்னா அதை சோதித்து இவங்களுக்கு ஏற்றாறு போல மருந்துகளையும் உணவு முறைகளையும் நாங்கள் கொடுக்கும்போது இதுல இருந்து முழுமையா விடுபட்டுலாமா, நீங்க நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. சர்க்கரை வியாதி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி தொடர்ந்து சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல உள்ளவங்களுக்கு சர்க்கரை வியாதி ஏன் அதிகமா வருதுங்கிறத பார்த்தோம். இப்போ இவங்க வந்து காலை நேர உணவை ஸ்கிப் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது முந்தி காலங்களில் எல்லா இடமும் நடந்து போற மாதிரி இருந்தது, உடற்பயிற்சிகள் இருந்துச்சு. அப்போ நடந்து போய் வேர்வை மூலமாக கொஞ்சம் கழிவுகள் வெளியேறும். எல்லாத்துலேயுமே மூல பிரச்சனை. இப்போ நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், தூக்கம் இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறவங்களுக்கும் இந்த சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சிலர் நினைப்பாங்க கண் பிரச்சனை, கண் கோளாறு, கண்ணு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. சர்க்கரை வந்தாலும் கண் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கண் வந்து தெரியாம, அதாவது கண் பார்வையில் குறைபாடு ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சர்க்கரை வியாதி இருக்கானே கண்டுபிடிக்காம சிலர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்கு, அடிக்கடி கண்ணில் வந்து ஏதோ ஒரு தொந்தரவு வந்துடுது, கண் பார்வை மங்குது, அப்போ கழுத்து பகுதியில கருமை வருது, நெற்றி பகுதியில கருமை வருது அப்படின்னா இவங்களும் சர்க்கரை இருக்காங்கிறத சோதித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். சர்க்கரையிலேயே 2 வகை இருக்கு. டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு. இப்போ டைப் 1ல எல்லாம் நார்மலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். டைப் 2ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தசைகள்லாம் எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபாடோட செய்ய முடியாது, சோர்வாயிருவாங்க, மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும். கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் போறதுக்குள்ள மசில்ஸ் ஆனா வெயிட்டா இருப்பாங்க. ஆனா மசில்ஸ்ல உள்ள அதாவது நரம்பு, அதாவது தசை நார்கள்லாம் வலுவிழந்து அந்த சர்க்கரை அதிகமா இருக்கிறதுனால இப்ப இவங்களுக்கு டைப் 2 காரங்களுக்குலாம் என்னன்னா ஏற்கனவே இன்சுலின் வந்து அதிகமா சுரக்கு, அதையே அவங்க அந்த கணையம் வந்து ப்ரொடியூஸ் பண்ற இன்சுலினையே எடுத்து செல்களுக்கெல்லாம் டைஜஸ்ட் பண்ணதை எடுத்து கொண்டு போய் சேர்க்க முடியாம சூழ்நிலையில இருக்காங்க. இப்போ இவங்க இன்சுலின் வந்து அதிகமா இன்ஜெக்ஷனாவோ டேப்லெட்டாவோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இன்சுலினும் என்ன ஆகுது, வேஸ்டேஜில் தான் கொண்டு முடியுது. இப்போ இந்த சிலருக்கு இந்த டைப் 2ல உள்ளவங்களுக்குலாம் என்னதான் இன்சுலின் எடுத்துக்கிட்டாலும் அந்த சர்க்கரையோட அளவு குறையவே குறையாது. அப்போ இப்போ இவங்களோட பிரச்சனை வேற இருக்கும், இவங்களுக்கான சிம்டம்ஸ் வேறையா இருக்கும். டைப் 1 உள்ளவங்களுக்கு சர்க்கரை வந்து மாத்திரை போட்டாங்கன்னா குறைவு இருக்கும், உடல்ல உள்ள அவ்வளோ புரதமும் வெளியேறி போய்கிட்டே இருக்கும். டைப் 2ல உள்ளவங்களுக்கும் சர்க்கரை வந்து சர்க்கரை வழியாக புரதங்களும் யூரின் வழியாக போயிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் யூரின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரோட்டீன், அதாவது நுரையா போயிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அவங்களுக்கு புரதம் வெளியில போய் அவங்களுக்கு வந்து புரத பற்றாக்குறை ஆகும். இந்த மாதிரி இவங்களுக்கு ஏற்கனவே அதிகமாக யூரின் போயிட்டு அவங்களோட பசித்தன்மை, தாகத்தன்மை, ஸ்கின் ட்ரை ஆகுறது, இந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்க இருப்பாங்க, அதிக பசி ஏற்பட்டு. அப்போ இவங்கெல்லாம் என்ன மாதிரியான டயட்டுக்கு கீழே வரணும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். டைப் 2ல பார்த்தீங்கன்னா வெயிட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த சர்க்கரையோட அளவு குறையவே குறையாது. அப்போ இவங்க என்ன மாதிரியான உணவு என்னைக்குமே ஒரு நோய் வந்துருச்சுன்னா தீர்வு என்னன்னா நம்மளோட உடம்பை அந்த சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதுக்கு எப்படின்னா நம்ம உணவு முறையா இருக்கட்டும், மருத்துவ முறையாக இருக்கட்டும், அதான் ட்ரை பண்ணணும். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க ஐயா.
மேடம் நான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சரிங்க ஐயா, எத்தனை வருடமா சாப்பிட்றீங்க ஐயா? அது 10 வருஷம் மேல இருக்கு. சரி, அதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் உடம்புல இருக்குய்யா? இப்ப சர்க்கரை 10 வருடமா இருக்கு இல்லையா, உங்களுக்கு வேற உடம்புல என்ன உபாதைகள்லாம் இருக்கு? அதான் முதுகுல அரிப்பு இருக்குது, அதுக்குதான் என்ன? சரிங்க ஐயா, வேற? அதுதான் முதுகுல அரிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கா? அப்புறம் அந்த மாசம் போக மாட்டேங்குது. சரி சரிங்க ஐயா, மோஷன் போகல. அப்புறம் உங்களுக்கு வியர்வை எல்லாம் நல்லபடியா முறையா வெளியேறுமா? வியர்வை வர்ற மாதிரி நீங்க நடப்பீங்களா? வியர்வை எல்லாம் வருமா? வேலை செஞ்சா வருது, சரி. எந்த வேலையும் செய்யறது இல்லையா? வயசு நம்ம கொஞ்சம் அதிகம், 77. சரி சரிங்க ஐயா, சரி சரிங்க ஐயா, இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேன் ஐயா. இப்போ இந்த மாதிரியான சர்க்கரை நோயாளிகள் ஒரு 40லேருந்து 65 நல்ல நடமாடுற வயசுல இருக்கும்போது சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அப்போ அதுக்கேற்ற உணவுகளை நம்ம சாப்பிடும்போது வியர்வை மூலமாகவோ கழிவுகள் வெளியேற்றப்படுவதன் மூலமாகவோ நார்மலாக நம்ம உடம்புல எல்லாமே ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும்போது வெளியேறிடும். இப்போ ஐயா மாதிரியான வயது மூப்புடையோர் என்ன செய்யணும்னா, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி, ஈஸியாக மோஷன் வர்ற மாதிரியான உணவுகளை, ஈஸி டைஜஷன் ஃபுட் எடுத்துக்கணும். ஏன்னா ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிருது. அப்போ காய்கறிகள் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிடணும். அப்போ பசியை அதிகப்படுத்தாத உணவுகள், அதாவது மெல்லம் அந்த ஃபைபர் கண்டென்ட்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வயதானவர்கள்லாம் இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அதிகமாக பசிகளை உண்டாக்காது. அப்போ அவங்க ஒரே இடத்துல இருப்பாங்க. ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கம்மியாகிறதுனால அப்போ ஹெவியாக ஃபுட்டுலாம் எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நார்ச்சத்து உள்ள உணவுகள், இந்த மாதிரியான, அதாவது மெல்ல மெல்ல சர்க்கரை உடம்புல ஏறுற மாதிரியான உணவுகள். அதாவது மற்ற உணவுகள் இப்போ சாப்பாடு அரிசி சாப்பாடாக எடுத்துக்கிட்டோன்னா உடனே ஃபாஸ்ட்டாக சுகரில் வந்து சர்க்கரையோட அளவு ஏற்றப்பட்டுரும். அப்போ காய்கறி, முருங்கைக்கீரை, இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரத்தத்துக்கு ஏறக்கூடிய சர்க்கரை வந்து மெல்ல மெல்ல ஸ்லோ பை ஸ்லோவாக தான் அது வந்து ஏறும். அப்போ அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் சர்க்கரையால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ ஐயா என்ன செய்யணும்னா, இந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக உணவுகள் எடுத்துக்கணும். இப்போ உள்ள அவங்களுக்கு வந்து மோஷனும் ஃப்ரீயாக போகலை, முதுகு பக்கத்துலேயும் அரிப்பு ஏற்படுது. இந்த மாதிரியான சர்க்கரை வந்து அதிகமாக வருஷம் இருந்து அவங்க அதற்காக மாத்திரை எடுக்கும்போது கிட்னி பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதுகில் அரிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அப்படியே முதுகு சொரிஞ்சு சிலருக்கு என்னென்னா முதுகில் புண்ணு வந்துடும். சிலர் படுத்தே இருந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது முதுகில் புண்ணு, அதாவது சர்க்கரை வியாதியால் தான், சர்க்கரை வியாதியான முதுகு பகுதியில் அரிப்பு ஏற்படுறது. அதாவது வயதானவர்களுக்கு இந்த மாதிரி அரிப்பு ஏற்பட்டு படுத்தே இருக்கிறவங்களுக்கு புண்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, அதாவது கழிவுகள், அந்த சிறுநீரகம் வழியாக வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் இருக்கு இல்லையா, தாது உப்புக்கள் அத்தனை, அதிகப்படியான யூரிக் அமிலங்கள், இந்த மாதிரியான அத்தனையும் தாது உப்புக்கள் அனைத்தும் வெளியேக்கூடியது எல்லாம் முறையாக வெளியேற்றப்படணும். அதனால் என்ன செய்யணும்னா, ரொம்ப அதிகமாக மாத்திரைகளை உட்கொண்டு கட்டுப்பாட்டில் சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணுங்கிறது இதற்கான தீர்வு கிடையாது. உணவு மூலமாக சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதா இதற்கு இயற்கையான தீர்வு, நிரந்தரமான தீர்வாகவும் இருக்கும். நிரந்தரமாக எப்போ சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும்னா, நம்மளுடைய உணவு மூலமாக அந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட சித்த மருந்துகளில் அலோபதி மருந்துகள் எடுக்கிறத விட என்றைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையான சித்த மருந்துகள், சைடு எஃபெக்ட்ஸ் ஆகாத, இப்போ பார்த்தீங்கன்னா அலோபதியில் எந்த மருந்து சாட்டினாலும் என்ன பண்ணுது, இப்போ கிட்னி தான் அதுக்கு அதிகமான வேலையை செய்யணும். அதிகமாக மாத்திரை போடுறவங்களா இருக்கட்டும், வலி மாத்திரை போடுறவங்களா இருக்கட்டும், நம்ம நார்மலாக எல்லாரும் கேள்விப்பட்டதான். அது வந்து எதை பாதிக்கும், எந்த உறுப்பை, சிறுநீரகத்தை தான் பாதிக்குங்கிறது, கிட்னியை பாதிக்குங்கிறது இப்போ எல்லா பாமர மக்களுக்கும் தெரிகிற அளவுக்கு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உடலுக்கு உள்ளுறுப்புகளுக்கு உபாதை இல்லாமல் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்து மாத்திரைகள் எது அப்படின்னு அடுத்த கேள்விக்கு வரும்போது நம்மளோட சித்த வைத்திய முறைகளும் ஆயுர்வேத முறைகளும் இயற்கை மருந்து முறைகள் தான். இந்த சித்த ஆயுர்வேத இந்த இயற்கை மருந்துகள்லாம் எதுல இருந்து தயாரிக்கப்பட்டதுன்னா, நம்ம உட்கொள்ளும் உணவுப் பொருட்கள், அதாவது நல்ல சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த இயற்கையான பொருட்கள் நம்ம அதாவது உணவோடு தொடர்புடைய மருத்துவ பொருட்களோட தான் நிறைஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம கொடுத்து உணவு கட்டுப்பாட்டிலும் உடலுக்கு ஏற்றாழ்வால உணவு கட்டுப்பாடு, நார்ச்சத்து உள்ள பொருட்களை ஏற்றி நல்ல புரதச்சத்துக்களையும் ஏற்றிக்கொண்டு நம்ம வந்து இந்த சர்க்கரை வியாதியை கட்டுக்குள் வச்சுக்கிட்டு, இந்த அரிப்பு எப்போ அரிப்பு வருதுன்னா, இந்த கழிவுகள் வெளியேறாமல் இருக்கும்போது, என்ன கழிவு, ஸ்கின் வழியாக வெளியேறக்கூடிய கழிவுகள் வெளியேறாமல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அரிப்பு வரும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், மலச்சிக்கல் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அதிகமாக, மேக்சிமம் ஆளுகளுக்கு வியர்வை வெளியேறது கடினமாயிருது. ஏன்னா அவங்க உடல் உழைப்பு இருக்காமல் இல்லை, அதனால் மோஷன் டைட் ஆயிடுது, வியர்வை வர்றது வாய்ப்பு கம்மியாயிருது. அப்போ இந்த வெளியேறக்கூடிய தேவையில்லாத அசுத்தங்கள் எது வழியாக வருது,
அரிப்பாக வந்துடுது. அரிப்பு வந்து சிலருக்கு புண்ணாயிரும், புண்ணுலேருந்து நீர் வடியும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு விட்டு ஸ்கின் டிசீஸில் கொண்டு விடும். அப்போ நம்ம இதுக்கு முறையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு மருந்துகள் கொடுத்து சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கணும். எப்படி மாத்திரை சாப்பிட்டானா அப்படி கேட்காதீங்க. மாத்திரை சாப்பிட்றது என்னைக்கும் எதற்கும் தீர்வு கிடையாது. சித்த வைத்திய முறைகளில் சில மருந்துகள் வந்து ஸ்டிமுலேஷனுக்காக எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் என்னன்னா நம்மளோட உணவு கட்டுப்பாடு மூலமாக தான் இதை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைக்கணும். ஐயா மாதிரியான 70 வயதிற்கு மேற்பட்டோர் என்ன செய்யணும்னா உணவு வகையில் தான் அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். சின்ன சின்ன மருந்துகள் சித்த வைத்திய முறைகளில் சைடு எஃபெக்ட் இல்லாத, சிறுநீரகத்தை பாதிக்காத சிறுநீர் பெருக்கி உணவுகளையும் மருந்துகளையும் எடுப்பதன் மூலமாக நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் வந்து பாருங்க ஐயா, இதற்கான எளிய முறையில் சிறுநீரக பெருக்கி மருந்துகளையும் சிறுநீரக பெருக்க அதாவது உள்ள உணவுகளையும் கொடுத்து கழிவுகளை வெளியேற்றி அந்த அரிப்பு இதெல்லாம் வேர்வை மூலமாக வெளியேற்றுவதற்கும், அதாவது உள்ள கழிவு எப்படியோ ஒரு வழியில் வெளியேறியே ஆகணும். அதுக்கு நம்ம வந்து உள்ளுறுப்புகளை சரி சீராக ஃபங்க்ஷன் ஆக வச்சு கழிவுகள், அதாவது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுக்கும்போது கழிவுகள்லாம் சரிவர வெளியேறி இந்த அரிப்பு பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும்யா. அழைத்தமைக்கு நன்றி. சர்க்கரை வியாதி வந்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி தொடர்ந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி ஏன் வருது, யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். இப்போ இவங்களில் என்ன செய்யணுங்கிறதும் ஒரு சின்ன இது இருக்குது. இப்போ சர்க்கரை வியாதி வந்துடுச்சு எனக்கு, அப்போ நான் அதிலேருந்து மீளணும். அப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப எளிது. ஏன்னா ஒரு மனம் வந்து திடமாக இருக்கும்போது நமக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். நம்ம இந்த உணவு தான் எடுக்கணும், நம்ம இந்த நமக்கு உடலுக்கு தேவையானதான் உணவு தான் எடுக்கணும், தேவையான அளவுள்ள உணவுகள் எடுக்கணும், உடலுக்கு தேவையான ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளோட வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு இவங்களுக்கு சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு என்ன வகையான உடம்புங்கிறத சோதித்து அதற்கேற்றால் போல உணவு திட்டம் ஒன்று கொடுப்போம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு திட்டம் கொடுக்க முடியாது. சிலருக்கு வாத உடம்பா இருக்கலாம், அப்போ அதற்கேற்ற காய்கறிகள் கொடுக்கணும். சிலருக்கு பித்த உடம்பா இருக்கலாம், அப்போ அதற்கேற்ற காய்கறிகளை கொடுக்கணும். சிலருக்கு கப உடம்பா இருக்கலாம், ஏற்கனவே கப உடம்பா இருக்கலாம், அவங்களுக்கு போய் வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிடுங்கன்னா வெண்டைக்காய் ஏற்கனவே கபம், அப்போ கப உடம்புக்காரங்களுக்கு வெண்டைக்காயை கொடுக்கும்போது கூட கொஞ்சம் கபம் அதிகரிச்சிடும். அப்போ பார்த்து அதாவது கப உடம்புக்காரங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணுமோ அந்த காய்கறிகளை கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரியான காய்கறிகளை கொடுத்து சர்க்கரையை முதல்ல கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். உள்ள சின்ன சின்ன நம்மளோட சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்ட சில மூலிகைகளை சாறுகளையும் மூலிகை பொடிகளையும் சூரணங்களையும் கொடுக்கும்போது சர்க்கரை வந்து இயற்கையாகவே கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுது. அப்புறம் சர்க்கரை வியாதியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அதாவது தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, முழங்கால் முட்டு வலி, கணுக்கால் வலி, பாத எரிச்சல், இந்த மாதிரியான அதாவது கால்கேனியல் ஸ்பார் எல்லாமே இது தொடர்புடையதுதான். வாத நோய்கள்லையும் இந்த எல்லா சிம்டம்ஸும் இருக்கும். தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, முழங்கால் முட்டி வலி, கணுக்கால் வலி, பாத எரிச்சல், இதெல்லாமே வாத நோய்கள்லையும் இருக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் இது அத்தனை பிரச்சனையும். ஃப்ரோசன் ஷோல்டரும்பாங்க, அப்புறம் செர்விக்கல் ஸ்பாண்டலைசிஸும்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா L4 L5 பல்ஜிம்பாங்க, முட்டில் வலின்றுவாங்க, முட்டில் எடுத்து எங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன தேய்மானம், அவங்க எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களோட சித்தா வைத்திய முறைகளில் என்ன சொல்லுவோன்னா அந்த எலும்புகளுக்கு இடையிலான லிகமெண்ட், சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும் வாத நோயாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே இந்த சிம்டம்ஸ் தான். இது எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ என்ன ஆகும், சர்க்கரை உள்ளவங்களுக்கு அதிகப்படியான சர்க்கரையானதும் வாத நோய் உள்ளவங்களுக்கு அதிகப்படியான வாத நீரானது எங்கே போய் இருந்துக்கிட்டோம்னா முட்டு, இடுப்பு, இந்த மாதிரி செர்விக்கல் பகுதியில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இங்கெல்லாம் இந்த எலும்புகளுக்கு இடையான சவ்வு லிகமெண்ட், அந்த லிகமெண்ட்டுக்கு இடையில் போய் அந்த லிகமெண்டோட நீர் கோர்த்து கொண்டு, அதாவது நீர் வாதம் உள்ளவங்களுக்கு வாத நீர் கோர்த்து கொள்ளும், சர்க்கரை உள்ளவங்களுக்கு சர்க்கரை அதிகப்படியான சர்க்கரை போய் அங்கே கோர்த்து கொண்டு இந்த இவங்களுக்கு வலிகளை உண்டு பண்ணும். இப்போ இதை அப்படியே கவனிக்காமல் அந்த இடத்துல நிறைய நாள் அந்த நீர் கோர்த்தே இருக்கும்போது என்னென்னா அந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கிறது. இந்த பிடிக்கிற மாதிரி அந்த ரெண்டுக்கும் இடையில குறிப்பிட்ட எலாஸ்டிசிட்டியோடு இருக்க வேண்டிய அந்த ஜவ்வு நீர் நிறைய நாள் கோர்த்து என்ன ஆகும்னா எலாஸ்டிசிட்டி தன்மை வந்து விரிந்துடும். விரியும் போது என்ன ஆகும், அவங்களுக்கு கிரிப்பு கிடைக்காது, ஒரு பக்கமாக சாச்சி நடக்க ஆரம்பிப்பாங்க, அந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிக்கும். இதுதான் இந்த பெயின். இதுக்கு நீர் ரீப்ளேஸ்மெண்ட் தீர்வு கிடையாது. இதை வந்து கழிவுகளை அந்த ஜவ்வை ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கும் அந்த ஜவ்வில் தேங்கி இருக்க வாத நீரையோ அல்லது அதிகப்படியான சர்க்கரையோ உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுத்து கழிவுகளை வெளியேற்றி உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் உள்ளுக்குள் சில மருந்துகள் கொடுத்து இதை ஸ்ட்ரென்தனிங் பண்ண வைக்கும்போது இந்த நார்மலாகவே இந்த அந்த சவ்வு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி அந்த சவ்வுள் படிந்த அந்த நீர்கள்லாம் வெளியே அகற்றப்பட்டு மலம் வழியாகவும் யூரின் வழியாகவும் வெளியேற்றப்பட்டு இந்த பிரச்சனைகள், அதாவது வெளிப்புற பகுதிகள் இருக்கு இல்லையா,
அப்போ வந்து இதெல்லாம் வந்து தீர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தா அந்த உடம்பு வந்து எதனால் அவங்களுக்கு வந்ததுங்கிறத நேராக சோதித்து இதெல்லாம் சரி பண்ண முடியும். நேரில் வந்து பாருங்க. இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க. சுந்தரராஜன், எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம். சரிம்மா. ஐயா வணக்கம், உங்களோட சந்தேகங்களை கேளுங்க ஐயா. சரி கேளுங்க. அதாவது காலில் வந்து இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கு, சரி, அது கிளீன் ஆகுமா? வெரிகோஸ் வெயின் எவ்வளவு நாளா இருக்கு? எந்த அளவுக்கு, அதாவது பெரிய முடிச்சுகளா இருக்கா, காலுக்கு கீழே கருத்து இருக்கா, எந்த மாதிரியான சிம்டம்ஸோட இருக்கு உங்களுக்கு? சின்னதா இருக்கு. சின்னதா இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன உபாதைகள் ஏற்படுது? சின்ன உபாதைகள்னா பிடிக்குது, சரி, புண்ணாகிட்டே இருக்கு. ஓ, நீங்க பெண்ட் ஆகிட்டே இருக்கீங்க. ஆமாங்க. சரி, வேற எதுக்கெல்லாம் நீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க ஐயா? மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன் வீட்டுல. சின்னுக்கு வேண்டி எடுத்துட்டு இருந்தேன். புரியலையா? சின்னுக்கு வேண்டி எடுத்துட்டு இருந்தேன். ஸ்கின்னுக்கு எடுத்துக்கிட்டீங்களா? சரி சரி சரி. அவங்க எடுக்கல, அவங்க எனக்கு தெரியல. நீங்க ஐயாவுக்கு வயசு எத்தனையா? வயசு 64. 64. நல்லா மோஷன்லாம் ஃப்ரீயா போவீங்களா ஐயா? மோஷன்லாம் ஃப்ரீயா போவீங்களா? காலையில எந்திரிச்ச உடனே கழிவுலாம் போயிருமா? ஃப்ரீயா போயிருமா? பெரிய போதுமா? இல்ல, ஃப்ரீயா போயிருவீங்க, முக்காம போயிருவீங்க. ஆமாங்க. சரிங்க ஐயா, நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெயின் என்னதுன்னு சொன்னா, அதாவது மேல இருந்தே நல்ல ரத்தத்தை கொண்டு போவதற்காக ஒரு இரத்த குழாய் கால் வரைக்கும், அதாவது கைக்கும் வருது, நல்ல ரத்தத்தை வந்து கொண்டு போய் செலுத்துவதற்கும், கெட்ட ரத்தத்தை அங்கிருந்து எடுத்துட்டு திரும்ப ரீஃபில்டர் ஆகிறதுக்கு இதயத்துக்கு திரும்ப கொண்டு வந்து ரீஃபில்டர் ஆகி அதுக்கு வந்து சிரைகள் மூலமாக அதாவது நல்ல ரத்தம் போறதுக்கு ஒரு தமனிகளும் இருக்கு, கெட்ட ரத்தம் வர்றதுக்கு ஒரு சிறை பகுதி, அதாவது எங்கெல்லாம் நல்ல ரத்த குழாய்கள் போயிட்டு இருக்கோ அது பக்கத்திலே இன்னொரு கெட்ட ரத்த குழாய்களும் போயிட்டு இருக்கும். இப்போ இதுல வந்து கீழே இருக்கிற, அதாவது காலில் வெரிகோஸ் வெயின் ஏன் வருதுன்னா, கீழே உள்ள கெட்ட ரத்தத்தை மேலே பம்ப் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால உள்ள ஒரு தள்ளிட்டு போற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தட் இருக்கும் உள்ள. அப்போ அதை உள்ள கீழே இருந்து வர்றது மேலே ஏறுறது, அதாவது மேலே இருந்து ரத்தம் ஃப்ளோ ஆகுறது ஈஸியாக வந்துடும். கீழே இருந்து நம்ம காலுக்கு பின்னாடி சோலியஸ் மசில்னு சொல்லுவாங்க, அதான் செகண்ட் கார்ட்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் என்னன்னா பம்ப் பண்ணி, அதாவது மேலே அதாவது கீழே உள்ள கெட்ட ரத்தத்தை அந்த வெயின் வழியாக மேலே ஏற்றுறதுக்கு ஒரு திறவுகோல் மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு உள்பகுதியில் நரம்புகளுக்குள்ளே இருக்கும். அப்போ கீழே இருந்து வரக்கூடிய கெட்ட நீரில் ஒரு அமிலம், கொழுப்பு, கெட்ட சர்க்கரை, கெட்ட யூரிக் ஆசிடு, இந்த மாதிரி உப்புகள், கொழுப்புகள் இதெல்லாம் போய் தங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த தள்ளிட்டு உள்ள போகுதுலையே அந்த ஓரங்கள்லாம் போய் அந்த படிவங்கள் படிஞ்சு அந்த இடம் ஒரு தொஞ்சி ஒரு வளைவு உண்டுரும். அதுதான் இந்த பிளட் கிளாட். அந்த இடத்துல வந்து கட்டிப்பட்டு ரத்தம் அப்படி சேர்ந்து ஒரு வீங்கிரும். அந்த ரத்தம், கட்டியான ரத்தங்கள் அதில் சேர்ந்துக்கிறது தான் வெரிகோஸ் வெயின். அப்போ இந்த வெயின் எதனாலனாலும் வரலாம். பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரலாம், சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரலாம். இல்லை எங்களுக்கு வந்து யூரின் சரியா போறதுல பிரச்சனை, யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதாவது யூரின்ல நிறைய கிரியாட்டினின் அளவு அதிகமா இருக்கு, அப்போ அங்கங்க போய் அந்த உப்புகளும் அதுலயும் படிஞ்சுக்கிடும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தா வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்ல யூரிக் அமிலம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஐயாவுக்கு எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? இதுல ஏதோ ஒண்ணுலதான் பிரச்சனை. ஒண்ணு இந்த 4 சொன்னேன் இல்லையா, அந்த 4ல தான் ஒரு பிரச்சனையா இருக்கும். இது நீங்க நேர்ல வந்தாயா நம்மளோட வைத்தியசாலையில துல்லியமா கணிச்சிருவோம் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் எதனால வந்தது. இதை வந்து நம்மளோட சித்த வைத்திய முறைப்படி குணப்படுத்துவது மிக எளிது. ஏன்னா இந்த கெட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கரைத்து வெளியில மோஷன் வழியாகவோ யூரின் வழியாகவோ அந்த கெட்ட அமிலங்களை வெளியேற்றும் போது தன்னாலேயே அந்த இடத்துல இரத்த ஓட்டம் அதிகப்படும், நல்ல ரத்தம் அதிகமாக ஃப்ளோ ஆகப்படும். அப்போ வெளியில இருந்து இப்போ சில இடம் இவங்களுக்குலாம் என்னன்னா, அந்த காஃப் மசிலை நல்லா டைட்னிங் ஆகிறதுக்காக எக்ஸசைஸ், நாங்கள் நேச்சுரோபதியில் இந்த எக்ஸசைஸ்லாம் நம்மளோட மருத்துவமனையில் சொல்லி கொடுப்போம். அதை டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த மசில்ஸை டெவலப் பண்ணி அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுக்காக,
அந்த காலுக்கு கீழே மசில்ஸ் பகுதியில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்காக சில எக்ஸசைஸ் கொடுப்போம். உள்ள கழிவுகளை நம்மளோட மருத்துவமனையின் சிறப்பே தான் உள்ள கழிவுகளை வெளியேற்றி முழுமையாக இவங்களுக்கு வந்து எந்த வியாதிக்காக இருந்தாலும் நாங்கள் முழுமையாக மருந்தை நம்பியே இது பண்ண மாட்டோம். 1 மாதம் 2 மாதம் இல்லைன்னா மேக்சிமம் 3 மாதம் நம்மளோட மருத்துவமனையில் இதற்காக கழிவுகளை வெளியேற்றுவதற்காகவும் அந்த ஸ்ட்ரென்தனிங் ஆக்குவதற்காகவும் உள்ளுக்குள்ளே திரும்ப கெட்ட ரத்தங்கள் ஸ்டோர் ஆகாமல் நல்ல உணவுகளை உட்கொண்டு நல்ல ரத்தம் பாய்வதற்கான ஏற்பாடுகளையும் நம்மளுடைய மருத்துவமனையில் நம்ம அவங்களுக்கு சிறப்பான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி இதை முழுமையாக அந்த வெளிப்பகுதியில் இருந்து செய்யக்கூடிய மசாஜ் ஒற்றடங்களும் கொடுப்போம். இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த வலிகளையும் முற்றிலுமாக குணமாக்கி இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இந்த நரம்பு முடிச்சையும் சீராக ரத்த ஓட்டத்தை ஓட செய்யும் போது முழுமையாக குணமாயிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். சைனஸ் பிரச்சனை இருக்கவங்கள வந்து கழுத்துல வலி இருக்கு, தோள்பட்டையிலையும் வலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சைனஸ் பிரச்சனைக்கும் இந்த மாதிரி தோள்பட்டை வலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. பேர் பிரவீன்குமார் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் அங்க சேலத்துல இருந்து பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், உங்களோட சந்தேகங்களை சொல்லுங்க ஐயா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா. மேடம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு 33 வயசு ஆகுது மேடம். சரிங்க ஐயா. 2 வருஷம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன் வந்து ஒரு 11 எண்ணம் இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் பண்ணி எடுத்துச்சுங்க. சரி. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது மேடம். சரி. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முழங்காலுக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வலி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு மேடம். அந்த கிட்னி ஸ்டோன்னால அந்த வலி இருக்குங்களா? 2வது வந்து பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நார்மலா டாய்லெட் போற மாதிரி போக மாட்டேங்குதுங்க. ரொம்ப டைட் ஆகுது. இல்ல டைட்டால இல்லைங்க, ஃப்ரீ மோஷன் போயிட்டு இருக்கு. ஃப்ரீயா மோஷன், லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமாங்க, லூஸ் மோஷன்னா ரொம்ப அந்த மாவு மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. சரி சரி. இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து இந்த யூரின் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா குடிச்சோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா வருதுங்க. மற்றபடி தண்ணி கொஞ்சம் கம்மியா குடிச்சோம்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல வருது. சரி சரி. நான் இந்த மருத்துவம் வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை வந்து பாத்தீங்கன்னா ரணகல்லி, எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் சாப்பிட்டுதான் மேடம் இருக்கேன். சரி. இந்த முழங்கால் வலி வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்துகள்லாம் நீங்களே, அதாவது அந்த மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்களா? நீங்களே வாங்கி சாப்பிடுறீங்களோ? ஆமா மேடம், நாங்க லோக்கல்ல இங்க சாப்பிடுவோம் மேடம். சரி, காட்டுலயே இருக்கு. சரி. சித்த வைத்தியரை பார்க்கல? இல்ல, சித்த வைத்தியர் எல்லாம் பார்க்கல மேடம். சரி சரிங்கய்யா. நான் இதற்கு நீங்க என்ன மாதிரியான வேலைகள் செய்றீங்கய்யா? நாங்க டிரைவர் மேடம். சரி சரிங்கய்யா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அதிகமா இருக்கு? கிட்னியில ஸ்டோன், இடுப்புக்கு அந்த பின்பகுதியில தொடைப்பகுதியில வலிக்கு. சரி, இதற்கான விளக்கத்தை சொல்றேன். முழங்கால் வலி தான் மேடம் இருக்கு. முழங்கால் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வலிக்கிற மாதிரி. வேற எதுக்காவது மருந்து மாத்திரைகள் எடுக்கீங்களாயா? சர்க்கரை வியாதி அது மாதிரி எதுக்காது? இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை மேடம். சரிங்கய்யா சரிங்கய்யா. முழங்கால் வலி இருக்கு. சரிங்கய்யா, இதற்கான விளக்கம் சொல்றேன்யா. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க சொன்னதுலயே நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கிட்னி ஸ்டோனுக்கு அறுவை சிகிச்சை செய்து அந்த உள்ள கல்லை எடுப்பது நமக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ உதவி பண்ணுதான்னு நம்ம கேள்வியே கேட்கலாம். இப்போ ஐயாவுக்கு ஏற்கனவே 11 பாயிண்ட்ல இருந்திருக்கு, கிட்னி ஸ்டோன் இருந்திருக்கு, அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ திரும்ப வரலாமா? இந்த கிட்னி கல் வந்து ஏன் வந்தது? அப்போ உள்ள பிரச்சனையை சரி பண்ணாம, இதுதான் நம்ம தப்பு பண்றது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல போறோம், நம்ம உடம்ப கொடுக்க முன்னாடி, ஆப்ரேஷன் பண்றதுக்காக கொடுக்க முன்னாடி இதற்கான ஒரு 10 20 30 டாக்டரையாவது நம்ம வந்து ஒப்பீனியன் கேட்கணும். தப்பு கிடையாது. நம்ம போன உடனே ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஆப்ரேஷன் பண்றது ஒரு சிறந்த சிகிச்சை முறைங்கிறத நான் ஏத்துக்கிடவே முடியாது. ஏன்னா இப்போ ஒரு தடவை அறுவை சிகிச்சை பண்ணி ஸ்டோன் எடுத்துட்டாங்க, திரும்ப வராம தானே இருக்கணும். ஏன் ஐயாவுக்கு வருது திரும்ப கிட்னி ஸ்டோன் ஏன் வருது? அப்போ அவங்களுக்கு வந்து சிறுநீரகத்துல ஏன் இந்த கிட்னியில கல் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு? அப்போ அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம மாத்தல. அவங்க ஏன் அந்த மாதிரியான உப்புக்கள் வந்து படிவம் இருக்கு? தண்ணி நிறைய குடிக்கலையா? இல்ல அவங்க அந்த டிரைவிங் ஒர்க்ல இருக்காங்க, தண்ணி நிறைய குடிச்சிருக்க மாட்டாங்க, பித்தம் அதிகமாகும், முறையா போய் யூரினை, ஆண்களுக்கு வந்து தண்ணீர் குடிக்காம இருந்தாலும் கல்லடைப்பு வரும், தண்ணி அதாவது யூரினை வந்து அடக்குவதனாலும் கல்லடைப்புகள் வரும். அப்போ இவங்க எதில் வந்து பண்ணல, அதாவது கழிவுகள் தேங்கும் போதும் இந்த பிரச்சனை வரும். சிறுநீரகம் சரிவர தன் வேலையை செய்யாத போதும் இந்த பிரச்சனைகள் வரும். அளவுக்கு மீறி இவங்க ஏதோ ஒரு உணவு உட்கொள்வதில் அதிகப்படியான உப்புகள் கலந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா?
அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ நேரில் வந்தாங்கன்னா இவங்களுக்கு கல்லடைப்புங்கிறது நம்மளோட கிட்னி ஸ்டோன் இருந்தால் அதை வெளியேற்றுவதற்காக சிறுநீர் பெருக்க உணவுகளையும் சிறுநீரகத்தை ஸ்டிமுலேஷன் பண்ணக்கூடிய உணவுகளை, அதாவது மருந்துகளையும் உள்ளுக்குள் எடுத்து அதை அதோட ஃபங்க்ஷன், அதாவது என்னன்னா கிட்னி மட்டும்தான் நமக்கு அந்த உள்ள செல்கள் அழிந்துடுச்சுன்னா திரும்ப ரெக்கவர் ஆகிறது கஷ்டம். அதனால முதலையே சிறுநீரகத்தில் என்ன பிரச்சனைனாலும், சிறுநீரகத்தில் சரியா யூரின் போகலனாலும், சிறுநீரகத்தில் கல்லடைப்பு இருந்தாலும் கற்கள் இருந்தாலும் அதை சித்த வைத்திய முறைகளிலும் சில இடுப்புக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு. இடுப்புகளில் செய்கிற வர்ம புள்ளிகளில் மசாஜ் ஒத்தடம் கொடுக்கும் போதும் இந்த சில இடத்துலலாம் வெளிப்பகுதியிலிருந்தே அடித்து கல்லை எடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு அக்குபஞ்சர். அது எல்லாமே நம்மளோட வைத்திய முறைகளில் சொல்லப்பட்டது. அந்த மாதிரிலாம் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. இதை மாதிரி செய்யும் போது கற்களை இயற்கையாகவே கரைத்து யூரின் வழியாக வெளியேற்ற முடியும். இதற்காக நீங்க ஆப்ரேஷன் செஞ்சு ரூபாயும் கொடுத்து உடம்பையும் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சித்த வைத்திய முறைகளில் பல அற்புத மருந்துகள் இந்த சிறுநீரக கற்களை கரைக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இவங்க உடம்புக்கு ஏற்றார் போல, இவங்களோட உடம்பு பித்த உடம்புனா இதுக்கு ஏற்றார் போல உணவுகளையும் கொடுத்து சிறுநீரகத்தில் உள்ள கற்களை வெளியேற்றுவதற்காக நிறைய சித்த வைத்தியத்தில் பல மருந்துகள் இருக்கு. அந்த அற்புதமான மருந்துகளை உள்ளுக்குள் கொடுக்கும்போது இந்த உள்ள ஸ்டோன் தன்னாகவே கரைந்து வெளியேற்றப்படும். இப்போ இடுப்பு வலி, அந்த முட்டு வலிக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கானா இருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், கிட்னி பாதிப்பா இருக்கட்டும், சரியா கழிவுகள் வெளியேற்றப்படாமையா இருக்கட்டும், பித்தம் ஆனவங்களுக்கா இருக்கட்டும், இந்த இடுப்பு பகுதியில் வலியோ முழங்கால் பகுதியில் வலியோ ஏற்படுது இயற்கை. இடுப்பு பகுதியில் கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இடுப்பும் வலிக்கும், அதற்கு கீழே முட்டி வலிக்கும். ஏன்னா கழிவுகள் வெளியேற்றப்படாம கெட்ட நீர் உள்ளே ஸ்டோர் ஆகும் போது அது எந்தெந்த ஜாயிண்ட்லயாவது போய் ஸ்டோர் ஆகும். அதிகமான பித்தமும் ஸ்டோர் ஆகும், அதிகமான அமிலத்தன்மையும் ஸ்டோர் ஆகும். நம்ம யூரிக் ஆசிட் போன்ற உப்புக்கள், அதாவது யூரின் வழியாக வெளியேறக்கூடிய உப்புக்கள் எல்லாம் ரத்தத்திலே திரும்பியும் கலந்து எந்தெந்த ஜாயிண்ட் அதிகமாக வேலை செய்தோ அந்தந்த இடத்துல போய் ஜவ்வுகளில் போய் கோர்த்துக்கிட்டு முட்டிகள் வழியில் வரலாம். இன்ஃபெக்ஷன் ஆனாலும் இடுப்பு பகுதியிலேருந்தே கால் வலிக்கும் வலி ஏற்படலாம். அப்போ இவங்களுக்கு எதனால் ஏற்பட்டுச்சுன்னு ஐயா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சு இதனால தான் ஏற்பட்டுச்சு, நீங்க தண்ணி குடிக்காதனால முட்டு வலியாங்கிறத கண்டுபிடிச்சு இதை முழுமையாக சரி பண்ணிடலாம் ஐயா. சிறுநீரக கற்களையும் முழுமையாக அகற்றிடலாம் ஐயா. நேரில் பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், நான் திண்டுக்கல் மாவட்டம் பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க. எனக்கு இப்ப கடந்த ஒரு 6 வருடங்களாக சிறுநீர் இது இருந்துச்சுங்க, சுகர் இருக்குது. சரிங்க ஐயா. ஆனா இப்ப 6 வருஷமா ஒன்னும் பெருசா தெரியல. இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்குது உடம்புக்கு. சரிங்கய்யா. டிரைவர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கய்யா. இப்போ நீங்க யூரின் போகும்போது நுரையா வருமா? நுரையா போகுமா? நார்மலா தாங்க போகுது. சரிங்கய்யா. 6 வருடமா மாத்திரைகள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, இது அலோபதி மாத்திரை தான் சாப்பிட்டு இருக்கேன். காலையில மாத்திரை, நைட் ஒரு மாத்திரை. சரி, சர்க்கரை மட்டும் தான் இருக்கா, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? இல்ல, வேற தொந்தரவு இல்லைங்க. சரி, சர்க்கரையால உங்களுக்கு வேற எந்த மாதிரியான பாதிகளும் உடல் பாதிப்புகள் எதுவும் இல்ல? இதுவரைக்கும் எதுவும் இல்ல. இப்பதான் கொஞ்சம் டயர்டா இருக்குது. சரிங்கய்யா. நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேன். பொதுவா பாத்தீங்கன்னா நானே பல எபிசோடுகள்ல சொல்லியிருக்கேன், சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு டயர்ட்னஸ்ங்கிறது ஆகும். எப்போ ஆகும்னா தன்னோட உடம்பு அதிக சத்துக்கள் குறைபாடு ஏற்படும் போது. இப்போ அவங்க வயசுல இப்போ எல்லாருக்கும் ஒரு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 30 வயசுலன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் டயர்ட் ஆகுதுன்னா உடம்புல நிறைய புரதச்சத்துக்கள் ஏற்கனவே இருக்கும், ஃபேட்டி கொழுப்புகள்லாம் அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் எடுத்து உடம்பு ஓரளவு நம்ம ஹெல்த்தாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன நோய் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரென்த்தாகவே இருப்போம், நல்லாவே ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வயது ஆகும்போது நம்மளோட உடலில் உள்ள புரதச்சத்துக்களாக இருக்கட்டும், கொழுப்பு சத்துக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலாக இம்யூனிட்டி பவர்லேருந்து கொஞ்சம் குறைய தொடங்கும். ஏன்னா நல்ல உணவுகள் சரிவட எடுக்காததுனால குறையவும் தொடங்கும். இப்போ சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்குன்னு குறிப்பாக பார்த்தோம்னா அவங்களுக்கு நீர் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். இப்போ நீரோட சேர்ந்து நல்ல சத்துக்களும் புரதங்களும் வெளியேறிக்கிட்டு இருக்கும். இப்போ தெரியாது நமக்கு. இதை இவங்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கே சத்துக்களும் சிறுநீர் பிரியும் போது எப்படி கெட்டதும் வெளியேறுதோ நல்லதும் வெளியேறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் இவங்களுக்கு டயர்ட்னஸ் ஏற்படலாம். அப்போ நீங்க நேரில் வந்தீங்கன்னா பார்த்து உங்களை உடம்பை சோதித்து உள்ள யூரின் போறதுல
யூரிக் ஆசிட் மட்டும் தான் யூரிக் தேவையில்லாத தாது உப்புகள் மட்டும் தான் வெளியேறுதா, இல்லை நல்ல புரதங்களும் சேர்ந்து வெளியேறுதா அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கலாம்யா. அது மட்டும் இல்லை, இதை வந்து குணப்படுத்துறதுக்கும் முடியும். சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவும் முடியும். சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் போதே இது எல்லா பிரச்சனையும் சரியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம சித்த வைத்திய முறைகள்லையும் ஆயுர்வேத முறைகள்லையும் நம்ம இதை வந்து மருந்துகளை கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயும் கொடுத்து இந்த மற்ற பிரச்சனைகளை கொஞ்சம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை எல்லாத்தையும் குணப்படுத்திட்டு உள்ள வந்து அவங்களோட உடம்பிற்கு ஏற்றாற் போல உணவுகளை உட்கொள்ளும் போது உணவு பட்டியலில் நம்ம தேவையான உணவுகளை ஆட் பண்ணிட்டு அதை எடுத்துக்கிடும் போது சர்க்கரையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வச்சுக்கலாம். சர்க்கரையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும்போது இந்த டயர்ட்னஸ் வராது. அப்போ சர்க்கரையோட அளவு நார்மலாக இருக்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய சத்து கிடைக்கும் போது வெளியேறக்கூடிய கழிவுகள் மட்டும் வெளியேறும் போது புரதங்கள் வெளியேறாம தடுக்கும் போது இந்த மாதிரி டயர்ட்னஸ் வராது. அப்போ நீங்க நேரில் வந்து பார்க்கலாம்யா. இது உங்களுக்கு எதனால புரதம் வெளியேறுவதனால இந்த டயர்ட்னஸ் வருதா, இல்ல வயது காரணமாக டயர்ட்னஸ் வருதா, சத்து குறைபாடுனால டயர்ட்னஸ் வருதா, சர்க்கரை அதிகமா உங்களுக்கு வந்து தொல்லப்படுத்துதா, எந்த அளவுக்கு உங்க சிறுநீரகத்தை பாதித்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முழுமையா சோதித்து இதை முழுமையா சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இந்த பிரச்சனையை முழுமையா குணப்படுத்திடலாம். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கழுத்து வலி, தோள்பட்டை வலி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டுமே முற்றிலுமா வேற வேற வியாதிங்கும் போது எப்படி தொடர்பு இருக்கு ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். இப்ப சைனஸ் குழிகள் முகப்பகுதியில நெற்றி பகுதியில தலையிலேயே மொத்தம் 8 பகுதி இருக்கு, முகத்துல 4 பகுதி இருக்கு. இந்த பகுதிகளில் என்னன்னா காற்றுகள் நிரம்பி இருக்கணும். அதாவது ஆக்சிஜன் நிறைந்த நல்ல காற்று, பிராணன், நல்ல பிராணன் வந்து நல்லா இருக்கும்போது இந்த மாதிரியான கழுத்து பகுதியில் வலி, தோள்பட்டைகளில் வரக்கூடிய நரம்புகளில் அழுத்தம், இது தோள்பட்டை வலியை உண்டு பண்ணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சைனஸ் பிரச்சனையில நல்லா மூச்சு பயிற்சி நல்லா பண்ணணும். நம்மளோட வைத்தியசாலையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கடைப்பு, கழுத்தில் வலி, சர்விக்கல் பகுதியில நரம்பை வந்து அழுத்தும். இந்த சர்விக்கல் பகுதியிலையும் அந்த C1 C2 C4க்கு இடையில அந்த ஜவ்வுகள் லிகமெண்ட் இருக்கும். இந்த மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டு நல்ல காற்றுக்கு பதிலாக அங்கேயும் கோளைகள் ஏறிக்கொள்ளும். அந்த ஜவ்வுகள்லையும் கோளைகள், அதாவது சளி வந்து சேர்ந்துக்கிட்டு பின்னாடி மேல இருந்து வரக்கூடிய இந்த செர்விக்கல் பகுதியில் உள்ள நரம்பை அழுத்தும் போது கழுத்து பகுதியில் வலிகள் ஏற்படலாம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரியான கெட்ட அமிலம் வந்து அங்க அந்த லிகமெண்ட் பகுதியில, செர்விக்கல் பகுதியில் உள்ள லிகமெண்ட் பகுதியில கோர்த்து கொண்டு அதிகப்படியான சர்க்கரை அமிலங்கள் கலந்து கொண்டு அங்க வலிகளை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரியான கழுத்து பகுதியில் வரக்கூடிய நரம்பை உள்பகுதியில கோளைகளால் இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த நரம்புகளை அழுத்தும் போது கழுத்து பகுதியில் வலி இருக்கு. இதைத்தான் வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ்னு அலோபதி மருத்துவர்கள் சொல்லி அதுக்கு என்ன பண்றாங்கன்னா கழுத்து பகுதியில ஓபன் பண்ணி உடனே அந்த இன்ஃப்ளமேஷனை உள்ள அறுத்து எடுத்துடுறாங்க. இது வந்து அதாவது நம்ம ஆங்கில மருத்துவத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டும், அதாவது முக்கிய இது கடைசி கட்டம் இதுதான் அப்படின்னா அலோபதியை நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இதெல்லாம் வந்து நம்மளோட இயற்கையான சித்த வைத்திய முறைகள்லயே எந்த உள்ளுறுப்புகளும் சைடு எஃபெக்ட் இல்லாத சித்த வைத்திய முறைகள்லையும் இயற்கை மருத்துவ முறைகள்லையும் இதை வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு அற்புதமான மருந்துகள் அதாவது நம்ம உணவு முறைகளில் உள்ள அற்புதமான மருந்துகளை கொண்டே நம்ம இதை சரி பண்ணலாம். அப்போ சித்த வைத்திய முறைகள்லையும் சரி ஆயுர்வேத முறைகள்லையும் சரி இந்த இன்ஃப்ளமேஷனை நம்மளோட முழுமையாக கரைத்து வெளியே அகற்றுவதன் மூலமாக இந்த சைனஸ் குழிகளில் உள்ள கோளைகள் அகற்றப்பட்டு இந்த பிரச்சனை சர்விக்கல் பகுதியில் உள்ள நீர்கள்லாம் வெளியேற்றப்பட்டு தோள்பட்டைக்கு வரக்கூடிய நரம்புகளையும் அது அழுத்துறதுனால தான் தோள்பட்டை வரைக்கும் வெளியிருக்கும். அவங்களுக்கு மூச்சு பகுதி இந்த இடத்துல இருந்து அந்த சைனஸ் குழி கழுத்து பகுதி வழியா தோள்பட்டை வழியா வரும். அந்த மேல இருந்து வரக்கூடிய நரம்பு, அந்த நரம்புகளை அழுத்தப்படுவதனால தான் கழுத்து பகுதி தோள்பட்டை பகுதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வாத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் தோள்பட்டை வலி இருக்கு. ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். மூச்சு விடுறதுல சிரமம், கோளைகள் வந்து அங்கங்க போய் சேர்ந்துக்கிட்டு லிகமெண்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு கழுத்து பகுதியில் செர்விக்கல் பகுதியில செர்விக்கல் பாண்டிலைசிஸ் வரும் வாய்ப்பு இருக்கு. வாதம் வெளியே வரனாலும் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கும் சர்க்கரை அதிகப்படியான சர்க்கரை உள்ள இருக்கிறனாலும் இந்த பிரச்சனை வாய்ப்பு இருக்கு. இதை வந்து முழுமையா நம்மளோட சித்த வைத்திய முறையில எங்களோட மருத்துவமனையில இதை முழுமையா வெளியேற்றுவதற்கான மருந்துகள் கொடுத்து இதை முழுமையா சரி பண்ணிடலாம். அவ்வளோ இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வைத்தியசாலை எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். எதுக்காக இதுக்கு நம்மளோட சிகிச்சை முறையில் என்னெல்லாம் சிறப்பு சிகிச்சை கொடுக்குங்கிறதையும் சொல்கிறேன். நம்மளோட வைத்தியசாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வடபழனியில் அசோக் பில்லர்ல இருந்து கோயம்பேடுக்கு போகிற வழியில் வடபழனி முருகன் கோயிலுக்கு முன்னக்கூட்டியே
வடபழனி முருகன் கோயிலுக்கு திரும்புறதுக்கு முன்னாடியே மெயின் ரோட்லயே நம்மளோட வைத்தியசாலை இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளோட வைத்தியசாலை வடபழனி புத்தூர்கட்டு போனன் ஜாயிண்ட் சென்டர் வளாகத்துல முதல் மாடியில இருக்கு. இங்க வந்து எதற்கெல்லாம் மருத்துவம் கொடுக்கறாங்க, சிறந்த மருத்துவம் எதுக்கெல்லாம் கொடுக்காங்கிறத நான் சொல்றேன். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு குறிப்பா சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும், சர்க்கரை வியாதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பக்க விளைவுகள் சொல்லுவாங்க, பாதிப்புகள், சர்க்கரை வியாதி வந்தா இந்த சிம்டம்ஸ் அதிக நாளா இருந்தா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும். யாருக்கெல்லாம் தோள்பட்டை வலி வரும், இடுப்பு வலி வரும், முழங்கால் முட்டி வலி வரும், பாத வலி அதாவது கணுக்கால் வலி வரும், பாத எரிச்சல், பாத மதமதப்பு, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்ல, வாத நோயால் ஏற்படக்கூடிய நோயாளிகளுக்கும் சிறப்பு சிகிச்சை கொடுக்கிறோம். வாத நோயாளிகளுக்கும் இதே மாதிரி தோள்பட்டையில் வலி ஏற்படுதல், இடுப்பில் வலி ஏற்படுதல், அப்புறம் முழங்கால் முட்டு வலி, கணுக்கால் வலி, அப்புறம் பாத்தீங்கன்னா வாத நோயில் ஒன்றான அந்த கால்கேனியல் ஸ்பர், குதிங்கால் வலி, இது எல்லாத்துக்குமே நம்மளோட சித்த வைத்திய முறைகள்ல சிறப்பு மருந்துகள் கொடுத்தும், வெளிப்புறமாக வர்மம் புள்ளிகளில் மசாஜ், ஒத்தடம், வஸ்தி எது தேவையோ அந்த மாதிரியான இயற்கை முறைகளில் வைத்திய முறைகளில் கொண்டு இதை முழுமையாக குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தோல் வியாதிகளான ஆஸ்துமா, சோரியாசிஸ், அனைத்து விதமான தோல் வியாதிகளையும் சரிப்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள், சைனஸ், ஆஸ்துமா, அலர்ஜி, அடுக்கு தும்மல், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் முழுமையா தீர்வு கொடுத்துட்டு வரோம். நம்மளோட வைத்தியசாலையில சிறப்பே உணவோடு சேர்ந்து நம்மளோட சித்த மருத்துவங்களையும் கொடுக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் முழுமையா இருக்கும். அது மட்டும் இல்லாத குறிப்பா பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவட பிரச்சனைகள், அதான் கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முழங்கால் முட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி கிட்னி பாதிப்பால் ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, கணுக்கால் வலி, இந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே முழுமையா தீர்வு கொடுத்துட்டு வரோம். அதாவது நம்மளோட வைத்தியசாலையில சில பக்குவங்கள், அதாவது உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும். உணவு கட்டுப்பாடுடன் கூடிய சில சித்த வைத்திய முறைகளை, மருந்துகளை உள்ளுக்குள் கொடுத்து உணவு முறைகளின் மூலமாக இது அத்தனையுமே சரி செஞ்சு, அது மட்டும் இல்ல சிறப்பா வர்ம புள்ளிகளில் மசாஜ்கள், ஒற்றங்கள், இந்த மாதிரியான வெளிப்புற பூச்சி தைலங்கள் மூலமாக குடிக்கக்கூடிய வைத்திய முறைகளையும் மேற்கொண்டு முழுமையா இதற்காக சீர் செய்து குணப்படுத்திக்கிட்டு வரோம் அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சீங்க. நன்றி.